எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. இன்று கோபுர தரிசனம் பற்றி தெரிந்து கொள்வோம். கோபுரம், கோவிலுக்கு அழகே கோபுரம்தான். கோபுரம் எல்லா கோயில்களிலும் இருக்கும். சின்ன கோயில்களாக இருந்தாலும் பெரிய கோயில்களாக இருந்தாலும் எல்லா கோயில்களிலும் கோபுரங்கள் இருக்கும். ராஜகோபுரம் பெரிய கோயில்களில் இருக்கும். ஆக கோபுரம் இல்லாத கோயில்கள் இருக்காது. இந்த கோபுரத்திற்கு என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விநாசனம். புண்ணியம் தெரியும், பாவம் தெரியும். நன்மைகள் செய்வதென்பது புண்ணியம், தீமைகள் செய்வதென்பது பாவம். நன்மையெல்லாம் தரக்கூடியது கோபுர தரிசனம். அதே மாதிரி நம்முடைய தீமைகளெல்லாம் பாவங்களாக இருக்கின்ற பொழுது அவைகளை நீக்குவது கோபுர தரிசனம். அரசனுக்கு எவ்வாறு மகுடமோ அதே மாதிரி ஆலயங்களுக்கு மகுடமாக அமைவது கோபுரங்கள். அரசன் மகுடம் இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி மகுடம் அணிந்தால் அவனுக்கு பெருமை, அது அதிகாரத்தின் சின்னம். அதே மாதிரி கோயில்களில் கோபுரங்கள் அமைவது என்பது அந்த தெய்வத்தினுடைய சிறப்பை, மகிமையை, பெருமையை எடுத்து சொல்லக்கூடியது கோபுரங்கள். அந்த மாதிரி கோபுர தரிசனம் என்பது மிக மிக அவசியமான விஷயம். கோபுர தரிசனம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய சிந்தனை, மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்வார்கள், அத்தனையும் ஒருங்கே இணைந்து ஒரே நேரத்தில் நம்மை நெறிப்படுத்துவது கோபுர தரிசனம். வெளியூர்லேருந்து போனாலும் சரி, உள்ளேருந்து போனாலும் சரி, நாம் கோபுரங்களை பார்க்கின்ற பொழுது உள்ளங்கால் அடிப்பகுதி முதல் உச்சத்தலை வரை ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. அந்த பரவசத்தை நாம் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். நம்மை மறந்து விடுகிறோம், நம்முடைய சூழ்நிலையை மறந்து விடுகிறோம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு வருவதாக கிடையாது. ஐம்புலன் அடக்கம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஐம்புலன்களும் ஒருங்கி ஒரே நேரத்தில் இருப்பது நாம் கோபுரத்தை தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும். கோபுரத்தை பார்த்தவுடனே நாம் நம்முடைய இரு கைகளையும் தலைமேல் தூக்கி அந்த மூர்த்தியினுடைய திருநாமத்தை சொல்லி நாம் வழிபடுகின்ற நேரத்தில் மிகவும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மூர்த்தியினுடைய திருவருள் கூட்டி வித்ததாக இருக்கும். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துனை போற்றி சேசே போற்றி எனும் கைதான் நிகழவுடையனுடையான் என்னை கண்டுகொள்ளே என்பது திருவாசகம். அப்போ கோபுரத்தை பார்க்குறோம். கோபுரத்தை பார்த்தோன்னு ஒரு பரவசம் ஏற்படுகிறது. அங்கே இருக்கின்ற மூர்த்தியினுடைய நினைப்பு, இறைவனுடைய நினைப்பு வருகிறது. நம்ம அறியாமலே நாம் என்ன செய்கின்றோம்? இரண்டு கைகளை மேலே தூக்கி வணங்குகிறோம். இந்த கை தூக்கி வணங்குறதுங்கிறது சரணாகதி. எனக்கென்று ஒன்றுமில்லை, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை காப்பாற்றி கொள்ள என்னால் முடியாது. அதனால் இறைவா, உன்னை பார்த்து நான் என்ன செய்கிறேன்? சரணடைகின்றேன் என்று சொல்லித்தான் நாம் என்ன செய்கிறோம்? கைகளை மேலே உயர்த்துகிறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நமக்கு கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்திருந்து அபிஷேக ஆராதனைகள் பார்க்கின்ற பொழுது கூட நமக்கு கிடைக்காது. எப்பொழுது கிடைக்கின்றதுன்னு சொன்னால், கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்கின்ற நேரத்தில் நமக்கு இந்த ஆனந்தம், பேரானந்தம் கிடைக்கின்றது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விநாசனம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாசகங்கள். அதனால் நம்ம கோபுரத்தை பார்த்த உடனே நம்மளுடைய மனசானது ஒருங்கி ஒன்றிணைந்து மனமானது. சொன்ன மாதிரி மெய்தான் அரும்பி விதிர்விருத்து என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய புத்தி, அகங்காரம் எல்லாமே ஒடுங்கி அந்த இறைவனை நினைத்து இறைவனுடைய பெருமையை
அருமைகளெல்லாம் நினைத்து வழிபாடு செய்து அவனுடைய திருநாமத்தை சொல்லுகிற நேரத்தில் நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அதனால் இனிமேல் கோபுர தரிசனம் செய்கின்ற பொழுது, கோபுரத்தை முதன்முதலாக பார்க்கின்ற பொழுது நாம் இந்த எண்ணத்தோடு கோபுர தரிசனம் பாப விநாசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற எண்ணங்களை மட்டும் நிலையிலே வைத்து கோபுரத்தை என்ன செய்வோம்? தரிசனம் செய்வோம். இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகும்.